ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்ட் ஃப்ளாஷ் ரிவ்யூஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம மல்லி சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம தேவசேனாவும் மல்லியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அரவிந்த் வராங்க. என்ன ஆச்சு மல்லி, எதுக்கு அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மல்லி சொல்கிறாங்க, உங்கள் ஒரு முக்கியமான ஆளை வர வச்சுருக்கோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அரவிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி வந்து யாரை வர வச்சிருக்கு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தேவசேனா மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம வெண்பாவோட தாத்தா தாங்க வராரு. அங்கே வந்து உட்கார்றாரு. அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் தேவசேனாவுக்கு வந்து ஒரு நெக்லஸை கொடுத்து இந்த கேஸை எப்படியாவது நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மாப்பிள்ளை எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படின்னலாம் அவங்க நினைக்கவே இல்லை. அடுத்ததாக நம்ம மல்லியும் தேவசேனா மேடமும் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு படத்தை போட்டு கட்டுறாரு. ஆக்ஷன் ஃபிலிம் அப்படி போட்டு கட்டுறாங்க. அதில் வந்து அவர் பார்த்ததும் உடனே நெஞ்செல்லாம் வெடிக்கிற அளவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்குங்க. என்னென்னா அவர் நகை கொடுத்து தேவசேனா மேடம் வளைச்சி போட பார்த்துருக்காங்க. அதை வந்து நல்லா அழகாக படமாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை போட்டு காட்டினதும் இன்னும் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா மேடம் வந்து நம்ம வெண்பாவோட தாத்தா வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நம்ம தேவசேனா கிட்ட. உடனே நம்ம தேவசேனா மேடம் வந்து இதை ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வெண்பாவோட தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வேணாம், பொறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மல்லியை சொல்லிவிட்டு ஏன் இவ்வளோ அர்ஜென்ட் பாடுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கேஸ் தான் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. நம்ம அரவிந்தும், நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, நீங்கள் தான் எந்த தப்புமே பண்ணலையே, அதில் இருக்கிறது வேற ஆள் தானே, எப்படி நீங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து நல்லா கலாய்ச்சிட்ருக்காரு அவரை. தேவசேனா மேடம் வந்து, நீ பண்ண தப்பெல்லாம் எப்பவுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்துட்டே தான் சேரும், உப்பு சாப்பிட்டவன் கண்டிப்பாக தண்ணி குடிச்சே தான் தீருவான் அப்படின்னு சொல்லிட்டு டயலாகாக சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததான் நம்ம மல்லி சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக மல்லி சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பை டாட்டா.